2024-25 45,000 கோடியாக இருந்தது. நீங்க 78,000 கோடியாக அது கடந்த ஆண்டு வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த 78,000 கோடி வருவதற்கு என்ன காரணம்? அதை சொல்லியிருக்கணும் அல்லவா? அதை சொல்லியிருந்தா ஒன்றிய அரசாங்கத்திற்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன சவால்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கொண்டது, இந்த காரணத்தால் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கணும் அல்லவா? ஒன்றிய அரசை பற்றி எந்த வார்த்தையுமே சொல்ல வரலையே. நிதி பற்றாக்குறைகளுக்கு அதிகபட்சமான காரணம் என்ன? கடந்த ஆண்டிலே வரக்கூடிய வருவாய் பற்றாக்குறைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருந்தது? ஜிஎஸ்டி ரேட் ரேஷனலைசேஷன் பண்ணாங்களே, அதனுடைய தாக்கம் என்ன? அந்த தாக்கம் எல்லாவற்றையும் எப்படி பாதித்திருக்கிறது? எதையாவது சொல்லியிருக்கணுமே, சொல்லல. ஆனால் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், ஏன் அந்த 78,000 கோடி வந்தது? ஒன்றிய அரசாங்கத்தால ஜிஎஸ்டியில் வரக்கூடிய சீரமைப்பு, அந்த நடப்பு நிதியாண்டில் நீங்க மட்டும் ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் நம்ம எல்லாம் போய் அப்போஸ் பண்ணோம். காலை உணவு திட்டம் கொடுக்கிறோம், அல்லது நம்முடைய அரசாங்க ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை நாம் வழங்குகிறோம். நம்முடைய புதுமை பெண் திட்டம் தந்திருக்கிறோம், தமிழ் புதல்வன் திட்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு தந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை அவர்கள் குஜராத்தில் செய்யவில்லை, இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு நாம் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நலத்திட்டங்களை நாம் செய்வதன் காரணமாக நம்முடைய டெபிசிட் ஃபண்டிங் எப்போதுமே அது அதிகமாக இருக்கிறது. இந்த டெபிசிட் ஃபண்டிங்க்கு நீங்க அதிகமாக செலவழித்து விட்டீர்கள், நீங்கள் கேபெக்ஸ்ல நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது நான் அவரிடத்தில் கேட்க விரும்புகிறேன், நீங்க தேர்தல் அறிக்கையில ஒரு செட் ஆஃப் வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்கீங்களே, அந்த வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க? 6 சிலிண்டர் கொடுக்கிறோம் சொன்னீங்க, மகளிருக்கு உரிமை தொகை 2,500 ரூபாய் கொடுக்கிறோம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறோம்னு சொன்னீங்க, கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்றோம்னு சொன்னீங்க, மின்சாரம் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக தருகிறேன் என்று சொன்னீங்க. அதே போல ஓஏபி வாங்குறவங்க மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு அவருடைய ஓய்வூதியத்தை உயர்த்தி தருகிறோம் என்று நீங்கள் சொன்னீங்க. நீங்க சொல்லியிருக்கக்கூடிய இத்தனையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லயா வருது? எங்கேயாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி நீங்க உங்களுடைய வாக்குறுதியில பேசிருக்கீங்களா? இல்லையே. அவ்வளவு ஏன் இப்ப ஒரு பெரிய ஃபேன்ஃபாரோட ஆரம்பிச்சிருக்கீங்களே சிங்கப்பெண் திட்டம், அந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லயா வருது? காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, வரவேற்கிறோம். அப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இருந்தபோது இந்தியாவிலே முதன்முறையாக கொண்டு வந்த திட்டம் காலை உணவு திட்டம். அந்த திட்டத்தை நாங்கள் விரிவாக்கம் செய்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி அந்த திட்டத்திற்கான பணம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரப்போகிறது. அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே அதிகமாக வரக்கூடிய திட்டங்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சொன்ன திட்டங்களை வந்தவுடனே நிறுத்துவதற்கான வேலையை பார்க்கிறீர்கள். ஈசியாவில் இருக்கக்கூடிய எலிவேட்டட் ஹைவே வந்த உடனே அதை நிப்பாட்டுங்கட்டீங்க. பரந்தூர் ஏர்போர்ட் அதை நிப்பாட்டி வைங்கன்னு சொல்லிட்டீங்க. அதே போல தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஹைவேஸ் பிடபிள்யூடி ஒர்க் எல்லா வேலையும் நிறுத்தி வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அங்கெல்லாம் நிறுத்தி வைங்கள் என்று சொல்லிவிட்டு வெள்ளை அறிக்கையிலே மூலதன செலவுகளிலே நீங்கள் முக்கியத்துவம் தரவில்லை என்று சொல்வது எந்த வகையிலே பொருத்தமாக இருக்கும் என்று நான் உங்களிடத்திலே கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.